அமல்களை அல்லாஹ்வே விரும்புகின்றான். ஆனால் இந்த நலவுகளை விட்டும் நமது பாவங்கள் எங்களை தடுத்து விடுகின்றது. கண்ணியமானவர்களே, அதே போன்றுதான் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், நான் தஹஜ்ஜுதுடைய தொழுகையை தொழுவதற்கு விரும்புகின்றேன், ஆனால் என்னால் முடியாமல் இருக்கின்றது, காரணம் என்ன என்று கேட்டதற்கு சொன்னார்கள் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ், நீர் செய்கின்ற பாவம் அதற்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, இனாமுல் ஹசன் ரஹிமஹுல்லாஹ் என்று நினைக்கிறேன், அவர் அழகாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். கடலிலே நாம் மீன் பிடிப்பதற்கு வலையை போடுகின்றோம், போட்டவுடன் வலையிலே மீன் படாது, சிறிது நேரத்தின் பின் தான் படும். காரணம் கேட்டதற்கு சொல்லுகின்றார்கள், எப்பொழுது அந்த மீன் அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டு விடுமோ அப்பொழுது அந்த மீன் வலையிலே மாட்டிவிடும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு மரம் வெட்டப்படுகின்றதா, அதற்கு காரணம் அது அல்லாஹுடைய திக்ரை விட்டிருக்கும், அல்லாஹுடைய திக்ரை விட்டிருக்கும், அதனுடைய பிரதிபலிப்பு தான். இதே போன்றுதான் ஒரு மனிதன் அல்லாஹுடைய சிந்தனையை விட்டு அவனுடைய திசை மாறுமாக இருந்தால் அவன் பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் அவன் மாட்டுப்பட்டு விடுவான் என்ற விடயத்தை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார். அதே போன்றுதான், எனவே முதலாவது நாம் செய்ய வேண்டியது எமது பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும்.